என்ன ராதா, ஒரு ஃபோன் பண்ணி கேளு அவங்க வர்றாங்களா இல்லையான்ட்டு. ஏங்க அவங்க வருவாங்கங்க, ஏங்க இவ்வளோ அவசரப்படுறீங்க? என்னைக்காச்சும் தான் வெளியே வர முடியுது, சும்மா அவசரப்படுத்திட்டே இருக்காதீங்க. அவங்க வர்ற நேரத்துக்கு வருவாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. ராதா, என்ன நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சீக்கிரமா வீட்டுக்கு போகணும், ஞாபகத்துல இருக்கா எப்படி? ஏங்க நான் தெரியாம தான் கேட்கேன். நம்ம என்ன ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களா? எப்படா வீட்டுக்கு வருவாங்கன்ட்டு உங்க அம்மா காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு. அம்மா வரையில தானே உன்கிட்ட சொன்னாங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடணும், வீட்டுல நிறைய வேலை இருக்குன்ட்டு. இப்ப நீ இப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா அப்ப நீ அவங்க கிட்டே சொல்லிருக்கலாம்ல, என்னால சீக்கிரமாலாம் வர முடியாது, நான் ரொம்ப நேரம் கழிச்சுதான் வருவேன்ட்டு. ஏங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் பேர் ஒண்ணு வடிவில்லையே. ராதா சரியான ஆளுதான், அப்படியே சாக்குல எங்க அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடுறேன். என்ன இல்லங்க சொல்றேன், நீங்க அவங்களுக்கு என்ன பயப்பட சொல்றீங்கல்ல, அதனால சொல்றேன். நான் உங்களை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உங்க பேர் வினோத் தானே. வினோத் சொன்னா நான் பயப்பட வேண்டியதுதான், வினோத் கிட்ட கேட்டு நான் எங்கன்னு போக வேண்டியதுதான். அவங்களுக்கு பயப்படணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. வர வர வாயெல்லாம் ரொம்ப தான் நீளுது. இப்ப என்ன, நம்ம உடனே கிளம்பணும் அவ்வளவுதானே? அதானே உங்களுக்கு பிரச்சனை? எங்க அண்ணியும் அண்ணனும் வரட்டும், அதுக்கப்புறம் கிளம்புவோம், சரியா? இப்பவே கிளம்பி எங்க போக சொல்றீங்க? ஃபோன் பண்ணி தானடி கேட்க சொல்றேன், அதுக்கு ஏன் இவ்வளோ தூரம் பேசுற? என்னது டியா? ஆமா பின்ன, கோவத்தை கிளப்புனா வார்த்தை வரதான் செய்யும். அப்புறம் நானும் டா போட்டு கூப்பிடுவேன், பிரச்சனை இல்லையா? எம்மா தாயி, நீ டா போட்டுலாம் கூப்பிடுறாத, சும்மா இரு பப்ளிக் பிளேஸ்ல. அடேங்கப்பா, உங்களை கூப்பிட்டா மட்டும் அப்ப இதா இருக்கு, அப்ப எங்களை மட்டும் நீங்க கூப்பிடலாம். சரி விடு ராதா, உன்கிட்ட எல்லாம் ஆர்கியூ பண்ண முடியாது, நீ அடுத்த அனு. சரி 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 ராதா, கோபப்பட்டுட்டியோ? தேவையில்லை, என்கிட்ட யாரும் பேச வேணாம். ஏங்க சும்மா இருங்க. சரி கோவப்படாதம்மா. சரி இப்போ உனக்கு என்ன, எவ்வளவு நேரம்னா நீ இங்க இருக்கணும் அவ்வளவுதானே? இன்னைக்கு முழுக்க நான் இங்க இருந்துக்கிடலாம், சரியா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, எங்க அண்ணி வந்ததுக்கு அப்புறம் நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் எவன் சொன்னா என்ன, நான் இங்க இருக்கவே மாட்டேன். ஏய் பாத்தியா, சுட்டோட சுட்டா என்ன அவன் இவன்ங்கிற. பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க மட்டும் இதான் சாக்குன்ட்டு என்ன அனு அண்ணியோட கம்பேர் பண்றீங்கல்ல, அப்ப நானும் அப்படிதான் செய்வேன். சும்மா தான் சொன்ன ராதா, நீ என்ன பண்றன்ட்டு. உனக்கும் அனுவுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. தெரிஞ்சா சரிதான். என்னாச்சு, இந்த அண்ணியும் அண்ணனையும் இன்னுமே காணோம்? எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வரல. இவர் வேற சீக்கிரம் கிளம்பணும்னு உயிரை வாங்கி எடுக்கிறாரு. கொஞ்ச நேரம் வெளியே வந்தமா என்ஜாய் பண்ணமான்ட்டு இல்ல, சும்மா எப்ப பார்த்தாலும் நை நை நைன்ட்டு. அப்படியே அவங்க தங்கச்சி மாதிரி தானே இருப்பாரு. ஏய் ராதா, எப்படி இருக்க? சீக்கிரமா வந்துட்டியோ? இல்ல நீ, நான் இப்பதான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து இங்க உட்கார்ந்து இருக்கேன். ஆளை பாரு ஆளை, கொஞ்சம் சீக்கிரமா வர வேண்டின. உங்களுக்கு என்ன அப்படி வெட்டி முடிக்கிற வேலை? என்னாச்சு ராதா, ஏன் இப்படி எரிஞ்சு விழுற? பின்ன நான் இவ்வளவு நேரம் வந்து இங்க இருக்கணும், இவர் பேச்செல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கணும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு லேட்டா வருவீங்களோ, எத்தனை மணிக்கு வர்றீங்களோ அதை மட்டும் என்கிட்ட சொல்ல வேண்டின. பூமிகா, நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. மேடம்க்கு என் மேல கோவம், அதான் இப்படி பண்றாங்க. கோவம்னா சாயாமல இருக்கணும், அதென்ன தோல்ல சாஞ்சுக்கிட்டே கோவப்படுறது? பரவாயில்லையா, இது ஒரு வித்தியாசமான கோவமால இருக்கு. நான் யார் மேலையும் சாய கிடையாது, எனக்கு எந்த அவசியமும் கிடையாது சாயணும்ட்டு. ஏ ராதா, நான் சும்மா தான் சொன்னேன், ஏன் டக்குன்னு கோவப்பட்ட? சரி அண்ணன் எங்க, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? இல்ல அண்ணி வீட்டுக்கு போறோம், ஏதாவது வாங்கிட்டு போகணும்ல, அதான் உங்க அண்ணனை விட்டு கொஞ்சம் ஸ்வீட்டும் ஃப்ரூட்ஸும் வாங்க சொல்லியிருக்கேன். இவரும் இருக்காரு, ஒண்ணுமே வாங்கல இன்னுமே. என்னாச்சு ராதா? இல்ல அண்ணி, உங்களுக்கு கிடைச்ச ஹஸ்பண்ட் நல்ல ஹஸ்பண்டா கிடைச்சிருக்காங்க, உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே வாங்கி தர்றாங்க. எனக்கும் இருக்க. ஐயோ ராதா, உனக்கும் சேர்த்துதான் நான் வாங்க சொல்லியிருக்கேன், அப்படியெல்லாம் உன்னை விடுவேனா? ஆமா அண்ணி, நீங்க வாங்கி தந்தாதான் உண்டு, இல்லனா அவ்வளவுதான், சும்மா கையை வீசிட்டு தான் போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்க அண்ணி வீட்டுல என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? சரஸ்வதி அண்ணி என்ன நினைக்க போறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. நீ ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? என்னாச்சு? என்ன நீ செய்யறது? என் நிலைமை அப்படி இருக்கு, யாரு என் பேச்ச கேக்குறா? அவங்க இஷ்டத்துக்கு தான் இருக்காங்க. ஒரு நாள் வாரத்துல வெளியே வர முடியல அண்ணி. வீட்டுல இருக்கவங்க பரவாயில்ல, இவர் அதுக்கு மேல இருக்காரு, சீக்கிரம் வான்னுகிட்டு. வீட்டுல ஏதாவது வேலை இருக்குமா இருக்கும், அதுக்காக ஏன் இப்படி கோவப்பட்டு இருக்க? அண்ணி ஒரு வேலையும் கிடையாது, சும்மா ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு தான் வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறாரு. சண்டே அதுமா என்ன அண்ணி வேலை இருக்க போறோம், நீங்களே சொல்லுங்க. அதுவும் கரெக்டு தான், என்ன பண்றது? சரி கொஞ்சம் பொறுமையாரு, இன்னைக்கு ஆக்ரோஷத்தின் உச்சமால இருக்க. என்ன அண்ணி பண்றது, என்னால கோவம் மட்டும்தான் பட முடியும், டக்குன்னு அடிக்கவா முடியும்? பூமிகா, இவ விட்டா என்ன பத்தி பேசிக்கிட்டே இருப்பா. என்னாச்சு, எதுக்கு இவ இப்படி பேசிட்டு இருக்கா? இப்படி எல்லாம் பேச மாட்டாளே. அது வேற ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு வீட்டை விட்டு கிளம்பிலே அம்மா சீக்கிரமா வாங்கட்டு சொல்லி விட்டாங்க. இவளை விட்டு ரொம்ப லேட் ஆயிட்டா உங்க அண்ணி அண்ணனுக்கு ஒரு ஃபோன் பண்ணேன்னு சொன்னேன், அதோட மேடம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ அதான் பிரச்சனை.
ஆமா, வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்குன்னு அம்மா சீக்கிரமா வர சொன்னாங்க. ராதா அம்மா சொன்னா நீங்க இப்படிதான் சொல்லுவீங்களா? சாச்சா அப்படியெல்லாம் இல்ல. அத்தை கூட என்கிட்ட சொல்லிதான் விட்டாங்க, அங்க இங்க நேரம் போக்காம சீக்கிரமா வந்துருங்க அப்படின்னுட்டு. அண்ணி, எங்க அம்மா சொல்லி விட்டாங்கன்னா அது ஒரு பாசத்துல சொல்றாங்க உங்க மேல. அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போட்டுறாதீங்க. இது ஃபுல்லா வேஷம். என்ன ராதா இப்படி எல்லாம் பேசுற? அவரே வச்சுக்கிட்டு சும்மா இரு கொஞ்ச நேரம். உண்மைதானே அண்ணி சொல்ற? உண்மை சொல்றதுக்கு எதுக்கு பயப்படணும்? உண்மைதான் சொல்றேன். சரிம்மா, எங்க அம்மா வேஷமாவே இருக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ ஒழுங்கா இருந்தா சரிதான். பாத்தீங்களா அண்ணி, வெளியே வந்த இடத்துல என் கூட சண்டை பிடிக்கணும்னு நிக்கிறாரு. சரி விடு ராதா, நீயும் போட்டிக்கு போட்டி பேசிட்டு இருக்க பாரு. பின்ன என்ன அண்ணி, வரையிலே வீட்டை விட்டு போகையிலே சீக்கிரமா வந்துருன்ட்டு வேற சொல்றாங்க. இவரும் அதை கேட்டுக்கிட்டு சீக்கிரம் வா வீட்டுக்கு அப்படி சொன்னா எனக்கு கோவம் வராதா என்ன? சரி, அவர் தெரியாம ஏதோ சொல்லிட்டாரு, விடு. சக்தி எந்த கடைக்கு போயிருக்காங்க? இங்க பக்கத்துல தான் அண்ணன் போயிருக்காங்க. சரி, அப்ப நானும் போய் பார்த்துட்டு ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வர்றேன். இல்ல, ராதாக்கும் சேர்த்துதான் நான் வாங்க சொல்லியிருக்கேன், பிரச்சனை இல்ல. இருக்கட்டும், நானும் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா 1 kg வாங்கிட்டு வர்றேன். ராதா கோவம் குறையிறான்னு பாப்போம். என்ன ராதா இது, வெளியே வந்த இடத்துல அவர் கூட சண்டை போட்டு இருக்க. யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க உன்னை பத்தி? இப்படியா பப்ளிக் பிளேஸ்ல பிஹேவ் பண்ணுவ? படிச்ச பொண்ணுதானே நீ. அண்ணி சும்மா பேசாதீங்க. என்ன அவர் பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன பார்த்து என்னெல்லாம் பேசுறாரு தெரியுமா? நான் அனு அண்ணி மாதிரி இருக்கலாம். அனு அண்ணி 2.0 அப்படி சொல்றாரு அண்ணி. நான் என்னைக்காச்சும் அனு அண்ணி மாதிரி யார்ட்டையாவது பிஹேவ் பண்ணிருப்பேனா? என்ன போய் அப்படி சொன்னா அப்புறம் எனக்கு கோவம் வராதா என்ன? சரி, ஏதாவது கிண்டலுக்கு பேசியிருப்பாரு, நீயே அதை பெருசா எடுத்துக்கிட்டு இருக்க. உங்க அண்ணன் கூட தான் நீ ராதா மாதிரியே இல்லைன்னு சொல்லுவாரு, அதுக்காக என்ன செய்ய முடியும்? அண்ணி சும்மாதான் சொன்னேன், உடனே உன் அண்ணன் கிட்ட சத்தம் போட்டுறாத. அண்ணி சரியான ஆளுதான். அப்போ என் அண்ணன் என்ன அப்படி சொல்லியிருக்கா என்ன? அதெல்லாம் ஒன்றும் சொல்லல, சும்மாதாம்மா சொன்னேன். அண்ணி, நான் அனு அண்ணி மாதிரிலாம் கிடையாது. நீங்க அப்படித்தானே சொல்றீங்க என்ன? நீ அனு அண்ணி மாதிரி கிடையாது கிடையாது கிடையாது. அனு அக்கா வேற குணம், நீ வேற குணம், சரியா? இல்ல, நீங்க ஏதோ மனசுல வச்சுக்கிட்டே பேசுற மாதிரி தோணுது. அவங்க இப்ப வந்துருவாங்க, தேவையில்லாம நீ பேச்ச கொடுத்துட்டு இருக்காரு. சீக்கிரமா ஏந்திரு. வரட்டும் வரட்டும், ஒன்னும் அவசரம் கிடையாது. இன்னைக்கு மெதுவா தான் போறோம். அண்ணி வீட்டுல ரொம்ப நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போறோம். இன்னைக்கு யார் என்ன சொன்னாலும் சரி, நான் லேட்டா தான் வீட்டுக்கு போவேன். அதென்ன, அவங்க சொல்றது நான் சீக்கிரமா வீட்டுக்கு போறது முடியவே முடியாது இன்னைக்கு. சரி சரி, அப்போ ஒரு 10 மணிக்கு வீட்டுக்கு போறியா? நைட்டு 10 மணிக்கு? அண்ணி, நான் 10 மணிக்கு தான் போவேன், காலையில எழுந்திருச்சு நான் போவேன். ஏன் இஷ்டம் அது. என்ன ராதா வர வர இப்படி பேசிட்டு இருக்க? உன் அத்தைக்கு தான் குணம் கட்டன்னு பார்த்தா நீ கூட சேர்ந்து இப்படி ஆயிட்டு இருக்க. அப்படியெல்லாம் பேசாத. உன்னை வீட்டுக்கு அவங்க வர சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தாலும் நீ சீக்கிரமா வீட்டுக்கு போ. இல்ல உனக்கு வேணும்னே வர சொன்னாங்கன்னா நீ போகாத, அவ்வளவுதானே. உன்கிட்ட என்ன சொல்லி சொன்னாங்க? வீட்டு வேலை இருக்குன்னு சொன்னாங்களா? அண்ணி, டெய்லியும் வீட்டு வேலை இருக்கதான் செய்யும். எங்க அம்மா உங்ககிட்ட அப்படியே பிஹேவ் பண்றாங்க. உங்க அம்மாவையும் அவங்களையும் ஒத்து வர முடியுமா? என்ன ராதா பேசுற? பின்ன என்ன அண்ணி, எனக்கு மட்டும் இப்படி அமைஞ்சிருக்கு. எரிச்சலா இருக்கு எனக்கு அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு. நீங்க எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருக்கீங்க, எனக்கு மட்டும் இப்படி ஒரு லைஃப். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா இரு, புலம்பிக்கிட்டே இருக்காதே. அதோ வந்துட்டாங்க, எழுந்துரு முதல்ல.